அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2023ல டிஎன்பிசில மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்கு. இதுல HCF மற்றும் LCMல மொத்தம் 58 கேள்விகள் கேட்டிருக்கான். அடேங்கப்பா, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பாக்ஸ் கட்டியே கொடுத்துட்டேன். இந்த 58 கேள்வியை ஒரு முறை பார்த்தா எல்லாமே வெறும் 5 டைப்லயே திருப்பி கேட்டிருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன், டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு டைப் 5 வரைக்கும் அழகாக பிரித்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே மாற்றிட்டேன். இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், கொஷின் மட்டும்தான் இருக்குது, ஆன்சரை காணுமே அப்படின்னா இந்த ஆன்சரை எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த 58 கேள்விக்கும் அழகாக ஷார்ட்கட்டில் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் போட்டுட்டேன். அந்த வீடியோவை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9442430457. இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சார் நான் குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸில் 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. எந்த புக்கை படிக்கலாம், எப்படி படிக்கலாம், ஒரு ஐடியாவும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்க, அது ரொம்ப பெஸ்ட்டுன்னு. அதுலேயும் லாஸ்ட் இயர் கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் சூப்பரு. கொஷின் டைரெக்டாகவே கேட்டுருவான், அல்லது அதில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்பான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் 2024 குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க. அப்போ இதுக்கு லாஸ்ட் இயர்னா 2023 தானே. ஸோ 2023ல் மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 25 கேள்விகள் மேக்ஸில் கேட்பான். அதை மொத்தமாக அப்படியே கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எதை படிக்கிறது, எது எந்த மாடல் கூட தெரியாது. கரெக்டாக அதற்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம சிலபஸை எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம சிலபஸில் இருக்கு பாருங்க, HCF LCMனு இந்த தலைப்பை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 58 கேள்விகள் கேட்டிருக்கான். இந்த 58 கேள்வி அப்படியே கொடுத்துடலான்னு பார்த்தா சில கொஷின்ஸ் திருப்பி கேட்டிருக்கான் ஒரே மாடலில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5ன்னு பிரிச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு டைப்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்றத உங்களுக்கு டைப் வைஸாகவே பிரித்து கொடுத்துட்டேன். ஆமாம், டைப் 1னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு எக்ஸாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன். இப்போ 29/1/2023னா அது எக்ஸாம் நடந்த டேட்டுங்க. நீங்கள் கொஷின் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண போவீங்கள்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ விட்ட டேட்னு இருக்கும், எக்ஸாம் நடந்த டேட்டுன்னு இருக்கும். நான் போட்டிருக்கிறது எக்ஸாம் நடந்த டேட். உதாரணத்துக்கு இப்போ 29/1/2023ல் 2 கேள்வி கேட்டிருக்கான். 7/2/2023ல் 3 கேள்வி கேட்டிருக்கான். இதே மாதிரி நீங்கள் ஒன்றா பாருங்களேன். அப்படியே பார்த்தா மினிமம் 2-3 கொஷினை தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒன்றுன்றது ரொம்ப ரேர். ஒரு 2 எக்ஸாமில் தான் ஒரு கேள்வி, மீதி எல்லாத்துலேயுமே 2, 3, ஏன் சில எக்ஸாமில் 4 கேள்வி 5 கேள்விலாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ 5 கேள்வி 2 எக்ஸாமில் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ நான் எக்ஸாம் டேட் சொல்லிட்டே நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரிப்பா, மொத்தம் 58 கேள்வி கேட்டிருக்கான், நான் அதை எடுத்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். LCM SCFல அடிக்கடி கேட்குறது x/y = LCM × HCF இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா? அதில் 12 கேள்வி கேட்டிருக்கான். அந்த 12 கேள்வியும் லிஸ்ட்டே கொடுத்துட்டேன். இதுக்கு நான் ஆன்சர் கீ போட்டுட்டேன். சரிங்களா? ஷார்ட்கட்டில் அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது டைப் 2. டைப் 2 வந்துட்டிங்கன்னா இந்த பவர் பேஸ் பண்ணி கேட்பான். சரிங்களா? P² Q² இந்த மாதிரி பவர் பேஸ் பண்ணி கேட்டு அதில் HCF கண்டுபிடி, LCM கண்டுபிடின்னு கேட்பான். இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸி, குழந்தை கூட போட்டுரும். அந்த டைப்பில்
18 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 18 கேள்வி லிஸ்டே பண்ணிட்டேன். அடேங்கப்பா, இந்த டைப்லேயே 18 கேள்வி கேட்டிருக்கானா? நீங்களே பாருங்க. இதுக்கு மேலே கிடையாதுன்ற எனக்கு கேட்டால் இவ்வளோதான் இருக்கிறத அது மொத்தம் கேட்டு வச்சிட்டான். இதை பார்த்தாவே போதும்னு வேணும் அந்த டைப்புக்கு. அடுத்தது டைப் 3. டைப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. காலையில் வந்து ஏபிசி 3 பேரும் ஒரு கிரவுண்டில் ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஏ வந்து 10 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் வச்சிருவாரு, பி வந்து 20 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் வச்சிருவாரு, சி வந்து 30 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் வச்சிருவாரு. நான் எல்லாமே சும்மா சொல்கிறேன், சரிங்களா? அப்படின்னா மறுபடியும் எப்போ ஒரே நேரத்தில் சந்திப்பாங்க, ஒரே நேர்கோட்டில் சந்திப்பாங்க அப்படின்லாம் டிராஃபிக் லைட்டை வச்சு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக கேட்பாங்க, சரிங்களா? இதில் மொத்தம் 6 + 6 12 கேள்வி கேட்டிருக்கான். அதாவது HSCFல 6 கேள்வி, எல்சிஎம் பேஸ் பண்ணி 6 கேள்வி, இந்த டைப்பில் 12 கேள்விகள் கேட்டிருக்கான். நீங்களே பார்த்துங்க. கொஷின் ஆனால் பெருசாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஒரு செல்ஃபோன் வந்து காலங்காட்டி இத்தனை மணிக்கு அலாரம் அடிக்கும், ஒரு 4 செல்ஃபோனு. மறுபடியும் வந்து எத்தனை மணிக்கு அடிக்கலாம் மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நான் ஃபுல்லாக சொல்லலை, சும்மா ஒரு பேசிக் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் 12 கேள்விகள் கேட்டிருக்கான். இருக்கிறதுல இதுவும் ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது வந்து டைப் 4. இந்த டைப் 4 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இப்போ ஒரு 3, 6, 12 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடி, ஹெச்சிஎஃப் கண்டுபிடின்னு கேட்பால, ரொம்ப பேசிக்கான கேள்வி. அதில் ஒரு 11 கேள்வி கேட்டிருக்கான். அந்த 11 கேள்வியும் லிஸ்டே பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான்பா, 4வது டைப் முடிஞ்சிருச்சு. 5வது டைப்பில் இந்த இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் தேரி பேஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம 2018 குரூப் 4ல் கூட பார்த்தா தேரி பேஸ் பண்ணி கேட்டிருந்தான். அதில் ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டேன். அப்போது பாருங்க, நான் கடைசி பேஜுக்கு வந்தா டைப் 1ல 12 கேள்வி, டைப் 2ல 18 கேள்வி, டைப் 3ல 12 கேள்வி, டைப் 4ல 11 கேள்வி, டைப் 5ல 5 கேள்வி. இருக்கிறதுலையே இந்த பவர் பேஸ் பண்ணி தான் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும், x × y / LCM × HCF. அதில் ஒரு 12 கேள்வி கேட்டிருக்கான். இந்த டிராஃபிக் பற்றிலாம் ஒரு இல்லையா, அதில் 12 கேள்வி கேட்டிருக்கான். அப்போ இந்த 3 டைப்லேயே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். என்ன கேட்டால் இதை நீங்கள் பார்த்தாவே இதில் இருக்கிற மாடல் தான் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்பாங்க, சரிங்களா? சரி சார், சூப்பர். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலகிராம் குரூப்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலே லிங்க்லாம் இருக்கும் இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா HCF and LCM, HCF and LCMனு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அங்கேயே ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடும் 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுங்க, சரிங்களா? சரி சார், டவுன்லோட் பண்ணிட்டேன், சூப்பர். நிறைய கேப்லாம் கொடுத்துருக்கீங்க. இங்கே கொஷின் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், பட் ஆன்சரை காணமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி பேஜில் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு லிங்கே கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலனாலும் minnalvegakkanitham.com அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது தெரியலனா, இதில் கிளிக் பண்ண தெரியலனா தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? minnalvegakkanitham.com அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா முதல் லிங்காகவே அதான் வரும். இதுலேயே என்னது பாருங்கள், இந்த ஆன்சர் கீன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் பட்டனை கை வைங்க. சாரி, பட்டன் சொல்லிட்டேன். அந்த ப்ளூ கலரில் எழுதிருக்குல்ல, அதை கை வைங்க. கை வச்சா ஓப்பன் கேட்கும். என்னுடைய பிடிஎஃப்ல அப்படி கேட்குது, உங்களுக்கு எப்படி கேட்குதோ அப்படியே ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு போகும். உங்கள் மொபைல் ஸ்பீடை பொறுத்து இருக்கும். போலியன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் பாருங்கள் இங்கே லைவாக தான் காமிச்சிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டோம்னே இதில் தாங்க நம்ம எல்லா கிளாஸுமே போட்டிருக்கோம். நீங்கள் குழப்பவே வேண்டாம். இது பாருங்களேன், அப்படியே கீழே வந்தீங்கன்னா சராசரி கேள்விகள் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா லாப நட்டம் இருக்கும். LCM HCF 47 கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் கிளாஸஸ், ஓகேங்களா? ரைட்டு. பட் இப்போ நான் 58 கேள்வி பார்த்தேன் இல்லையா, அதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னா அப்படியே ஃபஸ்ட்லேயே வந்து பாருங்களேன், 2023 டிஎன்பிசி கணிதம் அப்படின்னு எழுதியிருப்பேன். 2023 டிஎன்பிசி கணிதம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த 2023 கொஸ்டின் மட்டும்தான் இல்லையா, அதனால் அதுக்கு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்தோம்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நான் LCM தான் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் அனலைஸ் பண்ணிட்டா அதையும் நான் அதில் சேர்த்துருவேன். இதில் பாருங்கள், அந்த 5 டைப்பு இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் எந்த டைப்பு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கிளிக் பண்ணி ஆன்சரை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? நான் உதாரணத்துக்கு டைப் 1 கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த LCM and HCF பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதை கை வைங்க. கை வச்சோம்னே நம்மளுடைய ஆன்சர் கீக்கு வந்துடுங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஷினில் என்ன இருக்கோ அந்த கொஷின் ஃபுல்லாக அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்குது. இப்போ ஆன்சர் எப்படி சார்னு கேட்டால், இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இப்போ 2வது கொஷின் படிக்கிறீங்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா அப்படின்னா ஏவை கை வைங்க. ஏவை கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஏ கை வச்சேன், அப்போ எனக்கு வந்து இன்ட்டு மார்க் வந்துருச்சு, ரெட்டில் வந்துருச்சு. அப்படின்னா இது தவறு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு எது சரின்னா க்ரீனில் டிக் மார்க் போட்டிருக்கு பாருங்க, அதுதான் சரி. சொல்கிறது புரியுதுங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் வாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு எது ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கை வைங்க, சரி தப்புன்றத பார்த்துக்கலாம். கடைசியாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்கோர் போர்டே கொடுத்துருப்பேன். மொத்தம் இப்போது 12 கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ 12 கேள்வி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு எண்டுக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே ஸ்கோர் போர்டு இருக்குங்க. இந்த ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிய கேள்விகள், இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு காமிச்சது 3 கேள்வி அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணது எத்தனைன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சரியான பதில் எத்தனை கரெக்டு ஆன்சர்னு பார்த்தா 0. ஏன்னா 3மே தப்பாக தான் அட்டன் பண்ணேன். அப்போ தவறானது 3 அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? ஸோ எத்தனை கேள்வி அட்டன் பண்ணீங்க, அதில் எத்தனை சரி எத்தனை தவறு அப்படின்ற ஸ்கோர் போர்டு இருக்கும். சரிப்பா, இது ஓகே. இதுக்கு நான் ஷார்ட்கட் வீடியோனா இப்போ இந்த 12 கேள்வி நான் நடத்தி முடிச்சிட்டேன். இதுக்கு கீழவே இங்கே இருக்குங்க வீடியோ லிங்க்கு. பட் இப்போ அப்டேட் பண்ண காணும் நீங்கள் பார்க்கும்போது ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? யூடியூப்போட லிங்க்கே இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்தாவே இங்கேயே ப்ளே ஆகும். நீங்கள் யூடியூப் போயெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. மற்ற கிளாஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இதில் இன்னும் அப்டேட் பண்ணலை. நான் கிளாஸ் எடுத்துட்டேன், அப்டேட் ஆகிடும் நீங்கள் பார்க்கும்போது. புரியுதுங்களா? இதே மாதிரி நீ பேக் வந்துட்டு அடுத்த டைப் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த டைப் பார்க்கலாம். நான் எல்லா கேள்விக்குமே நான் ஷார்ட்கட் வீடியோ போட்டுருவேன். ஆனால் இப்போ தான் போடுன்னு சொல்ல முடியாது. என்னால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? புரியுதுங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ எல்சிஎம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 டைப் தான் இருக்குது. அதில் வந்து 3 டைப் படித்தாவே மேக்ஸிமம் கேள்வி கேட்குறான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கணக்குகள் இப்போ நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா